நாளக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ரகுராம் வந்து ஜானகிய வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாரு அப்படி தாங்க சொல்லணும். 2 பேருமே வந்து கோயிலுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் வந்து அங்க கோர்ட் வாசலுக்கு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயும் "அண்ணே காசு இருந்தா உடனே குடுங்கண்ணே. எங்களுக்கு வந்து காசு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நாங்களும் வெளியில எவ்வளவோ வந்து தெரியாம வந்து உங்களுக்கு தெரியாம நான் விசாரிச்சு பார்த்தேனே. ஆனா கடைசி வரைக்கும் காசு வந்து எங்களால ஏற்பாடு பண்ண முடியலண்ணே. தயவுசெய்து அண்ணிய காப்பாத்துங்கண்ணே. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. காசு இருந்தா குடுங்கண்ணே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா கையில வந்து ஒரு பை வச்சிருக்காங்க. ரகுராம் வந்து அந்த கட்டப்பைய வந்து டக்குன்னு வந்து சிவராம் கிட்ட குடுக்காங்க. "இந்தா சிவா, இந்த காச வந்து வக்கீல் கிட்ட குடு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. காசு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அதில பார்த்தா ரூ. 10,00,000 காசு இருக்கு. "ஆமா ரூ. 10,00,000 இருக்கு. அத வக்கீல்ட்ட குடுத்துரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, விறுவிறுன்னு வந்து வக்கீல்ட்ட குடுத்துடுறாங்க. வக்கீல் வந்து சொல்றாங்க, "நல்ல வேலை சார். கரெக்டான நேரத்தில வந்தீங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இல்லைன்னா வந்து மேடமுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. சரி இருங்க, நான் சீக்கிரமா உள்ள போய் ஜாமீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அங்க நீதிபதி கிட்ட வந்து காசெல்லாம் கட்டிட்டு அங்க வந்து ஜாமீன் நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்தவொடனேயுமே வந்து சிவராமணி எல்லாம் கேட்காங்க. என்ன வக்கீல் சார் உள்ளே போனீங்களே ஜாமீன் எல்லாம் கிடச்சிருச்சா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வரும்போதே சிரிச்சுக்கிட்டே தான் வராரு. வந்தவொடனே ரொம்ப சந்தோஷம். அதாவது நல்லபடியா வந்து ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாருமே வந்து பெருமூச்சு விடுறாங்க. "சரி சார், சரி மேடம் இதில வந்து ஒரு கையெழுத்து போடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஜானகி வந்து அந்த இடத்துல கையெழுத்து போட்டு குடுக்காங்க. கையெழுத்து போட்டு குடுத்துட்டு, "சரி மேடம் நீங்க இனிமே வீட்டுக்கு போலாம். நான் போய் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து உள்ள போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்றாங்க, "பெரியம்மா நீங்க வந்து பெரியப்பா கூட வந்துருங்க. பெரியப்பா ரொம்ப நன்றி பெரியப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா கையெடுத்து கும்பிடுறாங்க. "நாங்க வந்து வேற வண்டியில போயிர்றோம். நீங்க வந்து பெரியப்பா கூட வந்துருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. அங்க பார்த்தா ஏறி உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ரகுராமு. ஜானகிக்கு வந்து மனசே இல்ல. வண்டிக்குள்ள ஏறலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வெளியிலேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களும் காருக்குள்ள ஏறிடுறாங்க. காருக்குள்ள ஏறுனோனே கார வந்து நம்ம ரகுராம் தான் ஓட்டிட்டு போற மாரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. 2 பேருமே வண்டியில போகும்போது ஒரு வார்த்தை கூட பேசல. கடைசியில டைரக்ட்டா எங்க போறாருன்னு பார்த்தா ரகுராம் வந்து கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போனோனே, "என்னங்க கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? எதுவும் விசேஷமா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல இந்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாரி இருந்தா டைரக்ட்டா வந்து நம்ம வீட்டுக்கு போக்கூடாது. இந்த மாரி கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு சாமி கும்பிட்டு போறது தான் நல்லது. அதனால தான் கோயிலுக்கு கூட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கையில புடவையெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த புடவையெல்லாம் எடுத்து குடுக்காங்க. "இந்த புடவை எதுக்குங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீ வந்து ஜெயில்லேருந்து வந்திருக்க. இந்த புடவையோட வீட்டுக்கு போனா சரியா இருக்காது. இங்கேயே வந்து நீ இந்த புடவைய கோயில்ல எங்கிட்டாவது மாத்திட்டு வந்துரு. அந்த புடவை வேண்டாம். இத மாத்திட்டு வா. கோயில் சாமியில வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போவோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி போய் அந்த புதுசா வாங்குன புடவையெல்லாம் மாத்திட்டு வராங்க. மாத்திட்டு வந்து சாமிகிட்ட வந்து அர்ச்சனையெல்லாம் பண்றாங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல குங்குமம் இருக்கு. அந்த குங்குமத்த எடுத்து நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தாலியில வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் 2 பேருமே காருக்கு வந்து அங்கேருந்து டைரக்ட்டா கிளம்பி வீட்டுக்கு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.